தலைவர் படம் தான், அதில் அடிச்சுக்கிற முடியாது. தலைவர் படம் தான். ஆமாம், இன்னைக்குள்ள சூழ்நிலையில் தேவையான படமாக இருக்கு. யார் சந்தேகப்படுறாங்க, ஒரு கேங் லீடராக இருக்கவங்கலாம் வந்து எப்படி தன்னை புரிஞ்சுக்கிறாங்க, உறவுனா என்ன, பாசம்னா என்னன்றது வந்து இது அழுத்தமாக ஒரு பெத்தாதான் பிள்ளையானா கிடையாது. ஒரு பாசம் வச்சா உண்மையாக இருக்கணும் அப்படின்றது வந்து உண்மை தெரிஞ்சால் உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் மாற்றம் கிடையாது. மணிரத்னம் படமா இருக்கு. கமல் சார் கூட்டணி மணிரத்னம் சார் எப்படி இருப்பாங்களோ அதே தான் இதுல இருக்கு. அதே மாதிரி அதே டென்ட்டுக்கு ஒத்து வருது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேரும் காம்போ, சிம்பு கமல் சார் காம்போ வந்து நல்லாவே தான் இருக்கு. யாரையும் விட்டு கொடுக்காம வருது. ஆனா கமல் சார் கொஞ்சம் இதுல டாப்ல தான் இருக்காங்க. ஃபைட் சீன்லாம் சார் இன்டர்நேஷனல் லெவல்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ராஜ்கமல் இன்டர்நேஷனல் பிலிம்ஸ் சொல்ல மாதிரியே ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இந்த படம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே தான் போயிருக்கு. பயங்கரமான சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. சார் இப்படி ஒரு வெற்றி படமா அமையும் சொல்றாரோ அதுமாதிரி எங்களுக்கு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. எங்களுக்கு இது ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுறோம், மகிழ்ச்சியா இருக்கும். மணி தான் நடிச்சிருக்காரு. நம்ம நாங்கள் எதிர்பார்த்தோட அதிகமாக தான் இருக்கு. தலைவர் என்றைக்குமே எங்களுக்கு தோத்தது இல்லை. மணிரத்தோட டபுள் மடங்கு, நாயனோட டபுள் மடங்கா இருக்குது. நாயோட எதிர்பார்த்து நாயகுடன் ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் தக்கில் கொஞ்சம் பயங்கரமான இதாக இருக்கு. இல்லை ஓரளவுக்கு மார்க் நினைச்சா, ஆனால் அதிகபட்சமாக எங்களுக்கு அதிக சந்தோஷம் தான் கொடுத்துருக்கு படம் வந்து. எங்களுக்கு பார்க்க தோண்டிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ இந்த ஷோவில் அடுத்த ஷோ கிளம்புற மாதிரி நடப்பில் இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கப்ப. இந்த அடுத்து கிளம்பிட்டு தான் கணேசத்துக்கு போகிற வெற்றிக்கு போகிறப்ப அந்த ஆர்வத்தில் தான் இருக்கோப்ப. நாங்கள் அவர் ஆக்ஷன் படமோட ஃபைட்டு போல எங்களுக்கு ரொம்ப இளமையில் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ எங்களுக்கு முதுமையில இருந்து இப்போ இளமையில இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே இளமை அப்படியே ரத்தம் துடிக்கிற மாதிரி இருக்கு. எங்களுக்கு அந்த இடத்துல இருக்கு எங்களுக்கு அந்த பார்க்க முடியுது. ஆனால் குழந்தைகள் வரல அந்த பழைய நாயனுடைய ஆக்ஷனை பார்க்க மாதிரி இருக்கு. இப்போ எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்து போகுது. நாயோட டவுல் மடங்காக தான் இருக்குது வந்து. அது கூட ஒரு குடும்ப கதையாக போச்சு. இது அரவணைப்போட போய்கிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்தில் யாரை சந்தேகப்படுறது, நம்ம கூட இருக்க சந்தேகப்படுற, பிள்ளைய சந்தேகப்படுற, தகப்பனார் இறந்து போறாரு, பிள்ளைய எதிர்பார்க்குறோம், பிள்ளைய தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம், பிள்ளை கொஞ்சம் தகப்பன சந்தேகப்படுது. இதுக்கு மூல காரணாரு சொல்லுவார் பேச்சுன்ற மாதிரி இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து அப்போ கடைசியில் பிள்ளைய அந்த உன் தங்கச்சியை பாரான்னு சொல்லி காமிக்கிறதுக்கு வந்துட்டாரு. அண்ணன் இறந்து போற தங்கச்சியை காமிச்சு வழியாக காமிச்சு போயிடுறாரு. பட்டையை கிளப்பிட்டாரு. நாங்கள் எதிர்பார்த்தோட அதிகமாக இருக்குன்னு அதிக மகிழ்ச்சியில் இருக்கோம். பத்தாவதுக்கு சந்தோஷம். ஆனால் குறைஞ்சபட்சம் நாளை ஒரு 15 தடவை பார்ப்பேன். பழனி முருகன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து நிச்சயமா இந்தியாவோட தலை சிறந்த டைரக்டர் வந்து மணிரத்னம் சார். அவரோட ஸ்கிரீன் பிளே வந்து பயங்கரமா வந்து இந்தியாவிலேயே வந்து புது முயற்சியா வந்து தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமா திரையுலகம் வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு அக்னி நட்சத்திரம், நாயகன், பகல் நிலவு, அவரோட படங்கள் தளபதி எல்லாமே ஒவ்வொரு ஸ்டார்களுக்கும் வந்து ஒரு கேரியர்ல பெஸ்ட் படமா கொடுத்தவர் அவர். அவர்கிட்ட வந்து இப்படி ஒரு ஸ்டான படத்தை வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. கமலஹாசன் வந்து இந்தியாவிலேயே தலை சிறந்த நடிகர். அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து வீணடிக்கப்பட்டிருக்கதா தான் சொல்லுவேன். எஸ்டிஆர், அதே மாதிரி வந்து அசோக் செல்வன், த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமி, இந்த மாதிரி ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு படத்தை வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு இயக்குனர் இயக்குறப்ப வந்து திரைக்கதையை வந்து இவ்வளோ பலவீனமாக வந்து பண்ணுவார் அப்படின்னு ஏற்கனவே பார்த்து சலிச்ச ஒரு கதையை அதை வந்து அரைச்சமாவே போட்டு அரைச்சு அவர்கிட்ட வந்து சரக்கு தீர்ந்துச்சுன்ற அளவுக்கு வந்து ஒரு ஒர்ஸ்டா வந்து மணிரத்னம் வந்து பண்ணியிருக்காரு. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரில, ஸ்டோரி டிஸ்கஷனில் என்ன உட்காந்து பண்ணாங்கன்னு தெரில. விக்ரம் படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு வயசானாலும் வந்து நான் வந்து இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பெஸ்ட் ஹீரோ, நான் கோடிகளில் பணம் குமிக்கிற அளவுக்கு வந்து நான் வந்து ஸ்டார் வேல்யூ உள்ள நடிகர் தான் கமலஹாசன் நிரூபித்த படம் வந்து விக்ரம். அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படம் மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லா ரசிகர்களும் வந்து எதிர்பார்ப்போட வந்து தக் லைஃபை வந்து கொண்டாடணும்னு சொல்லி எல்லாரும் வந்தாங்க. பட் செத்தது சிம்பு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ரசிகர்களும் தான். சரிங்களா, படத்தில் ஃபுல்லாக சுட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு எங்களையும் சேர்த்தே சுட்டுருக்கலாம். அவரு சுட்டுட்டாரு, அதுதான் உண்மையான விஷயம். எங்கள் காசை சுட்டுட்டாரு. சிம்பு வந்து கமலஹாசன் சுடல, கமலஹாசன் சிம்பு வந்து கமலஹாசனை சுடுவார். இதில் படத்தில் வந்து மணிரத்னம் எங்களை சுட்டுட்டாரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். முருக கணேசன் வழக்கறிஞர்.
இது வந்து ஒரு வெற்றி கூட்டணியா இருந்திருக்கும். நிச்சயமா தமிழ்நாட்டில் பெஸ்டா கொண்டாடக்கூடிய ஒரு படமா இருந்திருக்கலாம். கண்டிப்பா நிச்சயமா இதே டீம் வந்து திரும்பி ஒரு படம் பண்ணணும்னு ரசிகர்கள் சார்பா வந்து கோரிக்கை வச்சுக்கிறோம். ஏன்னா கமலஹாசன் சார் வந்து ஒரு தலை சிறந்த நடிகர்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாடே கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர். ஸோ அவரை வந்து மணிரத்னம் சார் வந்து நல்லா பயன்படுத்திக்கலாம். திரைக்கதையை வந்து நல்லா பலமா அமைச்சு ஒரு சென்டிமெண்டல் மூவியா கூட அதை வந்து கொண்டு வந்துருக்கலாம். அவரோட ஒரு கேரக்டரைசேஷன், ஒவ்வொரு கேரக்டரைசேஷனும் மணிரத்னம் படத்தில் பேசப்படும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனோட வந்து நாயகன் வந்து டயலாக்ஸ் கம்மி. பட் அந்த வேலு நாயக்கன்ற கேரக்டர் இன்னும் காலத்தில் அழிக்கவே முடியாது. அது மும்பையில் ஒரு டானா வந்து இருந்த ஒரு தமிழ்நாட்டுக்காரன்றதை வந்து அழுத்தமா மக்கள் மத்தியில் வந்து சீன் பை சீனா கடத்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு கதைக்களத்தோட வந்து நிச்சயமா மணிரத்னம் சார் கமலஹாசனை வச்சு இன்னொரு படம் பண்ணணும். அதை வந்து ரசிகர்களை வந்து ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எஸ்டிஆரையும் அதில் யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறோம். நிச்சயமா வளர்ந்து வர நடிகர் அவர். ஸோ அவரையும் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஏன் செக்கச்சி வந்த வானம் அதில் வந்து பெஸ்ட்டாக தான் அவர் பண்ணியிருப்பாரு. ஸோ சிலம்பரசன் நல்ல நடிகர் தான். அவரையும் வந்து வச்சு பெஸ்ட்டான மூவியாக வந்து இன்னொரு மூவி கொடுக்கணும். கமலஹாசன் சாரோட கேரியர்லேயே பெஸ்ட் மூவியாக வந்து கொடுக்கணும்னு லோகேஷ் கனகராஜ் சார் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நல்லா பண்ணுறாங்க பெஸ்ட்டாக. மணிரத்னம் சார் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர், ஒரு ரோல் மாடல் டைரக்டர், அவரை பார்த்து வந்து டைரக்ஷன் துறைக்கு வந்து எத்தனையோ இளைஞர்கள் வராங்க. அந்த மாதிரியான ஒரு டைரக்டர்கிட்ட வந்து நல்ல படத்தை எதிர்பார்க்குறோம். நல்ல நடிகர் கமலஹாசன், அவர்கிட்ட வந்து நல்ல படத்தை எதிர்பார்க்குறோம். ஸோ முருக கணேசன் வழக்கறிஞர் நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு ரசிகர்களாக ஆவலோட காத்துட்டு இருக்கோம். இது படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாரும் ஃபேமிலியாக கூட போய் பார்க்கலாம். எஸ்டிஆர் வந்து டிஃப்ரெண்ட் ரோலில் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேங்ஸ்டர் மூவி மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போக போக நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா தான் இருக்கு. கதைங்கிறது பெருசா சொல்லப்படலை. பட் படம் நல்லா இருக்கு. பார்க்கும் போது ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்கு. ஏஆர் மியூசிக் நல்லா இருக்கு. ஸ்ருதிஹாசன் வாய்ஸ் நல்லா இருக்கு. சிம்புவோட பிளே நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் ரோல், நெகட்டிவ் ரோல் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, அது நல்லா இருக்கு. படம் ஓவராலா பார்த்தா நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட அதான் கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா சூப்பரா இருக்கு. பாருங்க, பார்க்கலாம்ல, நல்லா பாருங்கன்னு தான் சொல்லுவேன். பிரியா.